ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன நடக்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மிஸ்டர் பீஸ்ட். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் வந்து 280 மில்லியன் வந்து ரீச் ஆகிட்டாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வார் தெரிஞ்சிருக்கும். என்ன வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மிஸ்டர் பீஸ்ட்க்கு டி ஐயோ வாயில் வேறு நுழைய மாட்டேங்க. டி சீரீஸ்க்கும் இந்த வார் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட் பெரிய 280 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டாரு. ஸோ அதனால் நம்ம வந்து அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற மாதிரி கேமில் மைண்ட் கிராஃப்டில் வந்து அவருக்காக மிஸ்டர் பீஸ்ட் கங்க்ராஜ் 280 மில்லியன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது மாதிரி உருவாக்க போகிறோம் கைஸ். ஒரு பில் போர்டு மாதிரி எப்படி A2D அண்ணா வந்து அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் A2D தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எப்படி சென்னையில் 3-5 தெரில, ஆனால் நிறைய பில் போர்டு வச்சுருந்தால அந்த மாதிரி நானும் மைண்ட் கிராஃப்டில் இருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மட்டும் மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட் பண்ணாருன்னா நானும் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பில் போர்டு வைப்பேன், வச்சே தீருவேன். கமெண்ட் பண்ணாதானே ஹி. ஆனால் நான் இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுங்க. என்னடா சொல்கிற போதும்னா ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்து 28 மினிட்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பாதி நான் காட்டினது பாதி நான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இது 1 மணி நேரம் கிட்ட வந்துருச்சு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட கட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால தான் கைஸ். ஏன்னா கிட்டத்தட்ட இது 1 மணி நேரம், ஆமாம் 1 ஹவர் கிட்ட லென்த்தாக போயிடுச்சு. ஆனால் அவ்வளோ நேரம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே வர்றா நான் தான் கட் பண்ணி ஒரு 28 மினிட்ஸ்க்கு சுருக்கி போட்டிருக்கேன். அதனால தான் கைஸ் இவ்வளோ. இப்போ எப்பறம் வில்லேஜுக்கு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா கட் பண்ணது தானே, நான் கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் தான் ஒரு வீடு கட்ட போகிறோம். என்ன வீடுன்ற பாருங்க, பில் போர்டு மிஸ்டர் பீஸ்டுக்காக மிஸ்டர் பீஸ்ட் டி சீரீஸ். எப்படி மிஸ்டர் பீஸ்ட் வந்து பியூடிஃபைக்காக இந்த நின்னா ஐயோ மழை நம்ம கிரியேட்டிவ்ல இருக்கோம். ஸ்டோன் கட்டரா இது பேர்? எனக்கு இது பேரெல்லாம் தெரியாதுங்க. ஸ்டோன் கட்டர் 2 அதெல்லாம் பாருங்க மேலே ஆடலாம் போது ஆடு. இந்த மாதிரி வீட்டிலலாம் பெட் இருக்குமா? வில்லேஜர் தூங்குவானுங்களா தெரியலையே. யாரோ அங்கே சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்காங்க. எவன்டா நீ? சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்கான். வில்லேஜர் ஏன் சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கிறான்? வெளியே போய் பார்ப்போம். சாண்டா கிளாஸ் மாதிரி. ஓ லைப்ரரியன் ஆச்சு. ஐயோ வாயில வேற நுழைய மாட்டேங்குது. அந்த லைப்ரரிக்கெல்லாம் இருப்பாங்களே லைப்ரரியன் ஏதோ வந்து வாயுக்குள்ளேயே நுழையாதுங்க. பூனை டுமால். இந்த பூனை அடிச்சே நான் பாதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் பில் போர்டை கட்டுறதை விட்டுட்டு. கிட்டத்தட்ட மிஸ்டர் பீஸ்ட் டி சீரீஸ்க்கு ஒரு வாரம் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பியூடிஃபை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பியூடிஃபை யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூபர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வீடியோ போட்டுருந்தாரு. அப்போதான் அவர் கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு கிட்ட ரீச் ஆனும்போது இந்த டி சீரீஸ் இருக்கானுங்க வடக்கனுங்க, அவனுங்க வந்து ஏதோ பாட்டு வாங்கி அவனுங்க சேனலில் போட்டு எடுத்துருக்கானுங்க. டி சீரீஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே யூடியூப்பில் நம்பர் 1 இடத்துக்கு வரவே இல்லை. ஸோ டி சீரீஸ்க்கு அப்புறம் அப்போதான் வந்து ஒரு 13 வயசு பையன், அதாவது மிஸ்டர் பீஸ் தான் 13 வயசு பையன் 2012 ஒரு வீடியோ போடுறான். அந்த வீடியோலேருந்து யூடியூப்பில் நிறைய ரீச்சு அதெல்லாம் இருக்குது. ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட் கூட ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் தான் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மாற்றினாரு. என்னடா மாற்றினார்? அதுக்கப்புறம் தான் சேலஞ்ச் வீடியோ அந்த மாதிரி போட ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா நம்ம கூட அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக கேமிங் வீடியோஸ் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் டி சீரீஸ் இருந்தானுங்க. டி சீரீஸ்க்கு அப்புறம் யாருமே நம்பர் 1 யூடியூபராக யாரும் வரல. அதுக்கப்புறம் தான்
280 மில்லியன். அதாவது 2 பேருக்கும் டி சீரீஸ்க்கும் மிஸ்டர் பீஸ்டுக்கும் நடந்துட்டு இருந்த வாரு இப்போ முடிஞ்சிச்சு. என்னடா சொல்ற? ஏன்னா டி சீரீஸ் வந்து இப்போ 267 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ மிஸ்டர் பீஸ்ட் வந்து 280 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டி சீரீஸை விட அதிகம். இந்த வடக்கண்ணுங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா ஒரு கோழியை குறுப்ப ஆரம்பிச்சானுங்க. ஐயோ, ஒரு குரூப் உருவாக்க ஆரம்பிச்சானுங்க. டி சீரீஸ் இந்தியாவோடது, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் சவுத் இந்தியாவுக்குலாம் வருவோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி இந்த சில யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லல, அவங்க வந்து நார்த் இந்தியால போயிட்டு அவங்க கிட்ட கேட்பாங்க டி சீரீஸா இல்ல மிஸ்டர் பீஸ்ட்னு கேட்கும்போது அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, மிஸ்டர் பீஸ்ட் தான். ஐயோ, டி சீரீஸ் தானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா டி சீரீஸ் தானே இந்தியா, மிஸ்டர் பீஸ்ட் வந்து வெளிநாட்டுக்காரன் அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு தெரியும் டி சீரீஸ் வந்து ஒரு பாட்டுக்காக இப்படி பண்றானுங்க இந்த வடக்கண்ணுங்க. ஸோ வடக்கண்ணுங்க சொல்றானுங்க ஐயோ ஐயோ அப்படின்லாம் அழுவாலாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோலைய ஒரு வாரே கிளப்பிட்டானுங்க. என்ன பார்த்துக்கோங்க. மிஸ்டர் பீஸ்ட் சும்மா தான் இருந்தானுங்க. மிஸ்டர் பீஸ்ட் ஃபேன் கிட்ட போயிட்டு டி சீரீஸ் தான்டா கெத்து அப்படின்ட்டு ஒரு ஒரு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த வடக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் பீஸ்ட் 280 மில்லியன் ரீச் ஆகி இந்த வேர்ல்டுலே நம்பர் 1 யூடியூபரா இருக்காரு. நம்பர் 1 மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள யூடியூபராகவும் இருக்காரு. என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா 280 மில்லியன் நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. மோஸ்ட் பாப்புலர்ல மோஸ்ட் ஏதோ இந்த சம்திங் ஏதோ போட்டு பாருங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா வரும் யாருன்ட்டு. மோஸ்ட் பாப்புலர் யூடியூபர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏதாச்சும் வரும் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனா அவருக்காக தான் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்ற மாதிரி நான் மைண்ட் கிராஃப்ட்ல இப்போ வந்து அவருக்காக ஒரு பில் போர்டு மாதிரி கட்டலான்னு இருக்கேன். ஸோ என்னதான் சொல்ற, பில் போர்டா? ஆமா, இங்கெல்லாம் பாருங்க ட்ரேடர்லாம் இருக்கானுங்க. இவன் தானே அந்த சாண்டா கிளாஸ், இவனை போட்டு தள்ளணுங்க, போட்டு அடிச்சு டுமால் டி டுமில் அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வீடியோ முடியும் போது பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து அடுத்து அந்த இடத்துக்கு வரைக்கும் ஐய ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு 10 மீட்டருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் வேணாம், ஒரு ரொம்ப ஒரு மேலே போற மாதிரி ஒரு இது மாதிரி கட்டிடுவோம். அப்படி கட்டினாதான் இப்போ இந்த மாதிரி கட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கட்டிடுற ஃபர்ஸ்ட்டு. நம்மளோட கதையை பார்ப்போம். அந்த மாதிரி இருந்தவனா பியூடிபை தாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஒரு 2020 வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் டி சீரீஸ் வந்தானுங்க. டி சீரீஸ்க்கு அப்புறம் தாங்க நம்ம தலைவன் மிஸ்டர் பீஸ்ட் தான். ஸோ யாரெல்லாம் மிஸ்டர் பீஸ்ட் ஃபேனோ அவங்க வந்து மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னடா பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் பாதி முடிச்சிட்டேன். பாதி முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போவே 8 நிமிஷம், இதுக்கே 8 நிமிஷம் ஆகிட்டேன். ஸோ போக போக எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ உங்களும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னிலேருந்து நான் ஒரு இது மாதிரி வைக்கலான்னு இருக்கேன் கைஸ். ஸோ நீங்க வீடியோ நடுவில் ரோப்ளாக்ஸ் இல்லைன்னா பிகேஎக்ஸ்டி அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் வந்து உங்களுக்காக ஒரு இது மாதிரி கோடெல்லாம் தரேன். அந்த சீட் கோட் போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிகேஎக்ஸ்டியில் ஜெம்ஸ் கிடைக்கும். இப்போது நீங்கள் ரோப்ளாக்ஸில் ரோபக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நான் போட்டு தரேன். ஸோ கோடு தானே, கோடெல்லாம் தரேன், ரிடீம் கோடு. ஸோ உங்களுக்கு கோடு தரேன். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் அந்த 10 செகண்ட் இப்படி அமைக்கி பார்த்தாலும் வராது. ஏன்னா நான் வீடியோவுக்கு நடுவில் சீக்ரெட்டாக தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த வீடியோலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஒரு வீடியோவில் நான் 4 கோடு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் கிடைக்கும் அந்த கோடெல்லாம். அடுத்த வீடியோலேருந்து நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் இந்த பெட்ராக் எடிஷனில் எப்படி கேம் விளையாடுறதுன்னு கற்றுருப்பீங்க. அதுவும் ஃப்ரீயாக எப்படி விளையாடுறதுன்ட்டு, ஃப்ரீ கேம்ஸ் எப்படி விளையாடுறதுன்ட்டு. ஸோ முடிஞ்சால் நீங்கள் என் கூட விளையாட வாங்க, நம்மளும் விளையாடலாம் சேர்ந்து. இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நம்ம கட்டி முடிச்சுட்டு, இந்த மாதிரி தான் கைஸ் நான் கட்டி முடிச்சுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிடுறேன். ஐயோ கட்டி முடிச்சிட்டேன் கைஸ். எப்படியோ கிட்டத்தட்ட இதை கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு ½ கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பியூடிஃபை நம்பர் 1 யூடியூபராக இருந்தவரை கீழே தள்ளினானுங்க இந்த டி சீரீஸ். அதுக்கப்புறம் தான் அப்போதான் வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து 1.67 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் 200 மில்லியன் ரீச் ஆனார். 200 மில்லியனுக்கு என்ன டைமண்ட் பிளே பட்டன் அந்த மாதிரிலாம் தருவாங்க. நம்மளுக்குலாம் அந்த மாதிரி வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்மளால் வர முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது நம்மளால் முடியும். ஸோ சீக்கிரம் நம்மளும் ரீச் ஆனோம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ஹெல்ப் பண்ணால் முடியும். ஸோ இப்போது அந்த பியூடிஃபைன்றவங்க ஒரு யூடியூபரை கீழே தள்ளினானுங்க. அதாவது யூடியூப்லேருந்துன்ற பாருங்க, டி சீரீஸ் வந்து அவரோட அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ஐயானானுங்க. அதுக்கப்புறம் இந்தியான்ற பாருங்க, அடிக்கடி வேர்ல்டுலேயே வந்து டாப் மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுல டி சீரீஸ் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் கைஸ் மிஸ்டர் பீஸ்ட்டுக்கும் டி சீரீஸ்க்கும் ஒரு வார் வந்துட்டு இருந்துச்சு. என்ன வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. என்ன வார்ரா, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வார் தான். இந்த வடக்கணுங்களாம் சேர்ந்து ஒரு மாதிரி திட்டம் போட்டு உலகத்தில் இருக்கிறலாம் சொல்ல முடியாது, இந்த இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட போயிட்டு சப்ஸ்கிரைப் டு அந்த யூடியூபர்ஸ் கூட, வடக்கு யூடியூபர்ஸ் கூட இப்படிதான் சப்ஸ்கிரைப் டு வாயில வர நுழைய மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் டு டி சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பே கிளப்பிட்டானுங்க இந்த வடக்கனுங்க. அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் பீஸ்ட். இப்போ புரியுதாடா, மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டேன், போடா மிஸ்டர் பீஸ்ட் தாண்டா எப்பவுமே அப்படின்ற மாதிரி. இப்போ மிஸ்டர் பீஸ்ட் ஸோ பார்த்தீங்கன்னா 267 மில்லியன். இப்போ வந்து மிஸ்டர் பீஸ்ட் தொடர்ந்து ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சாருன்னா, இப்போ வந்து அவர் மோஸ்ட் இன்னும் இப்போ இருக்கிறதோட 280 மில்லியன் வரை அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் 99% இருக்குது. ஆனால் அவரோட இஷ்யூஸ் அதெல்லாம் அவங்களால போட முடியாது. ஸோ இப்போ வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பண்ண ஒழுங்கா வரல, அதனால்தான் இப்போ நான் தப்பா பண்ணிட்டேங்க. இப்போ இதெல்லாம் உடைச்சிட்டு திரும்ப பண்ணி அதுக்கெல்லாம் நேரமாகும் அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே அந்த மாதிரி போட்டு மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா முடிஞ்சு. மிஸ்டர்ன்னு ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். இங்கே மிஸ்டர்ன்னு ஃபர்ஸ்ட் போட்டு கீழே பீஸ்ட்ன்னு போடுவோம். பீஸ்டா அப்படிங்கிறீங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கைஸ். நடுவில் வந்து ஏதோ ஒரு இது மாதிரி பூந்து போயிடுச்சு, பூனை மாதிரி. ஏன்னா அப்போவே சொன்னேன் நான் ஊரில் இருக்கேன், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கேன், அதனால தான் நடுவில் வந்து ஒரு பூனை மாதிரி பூந்து போயிடுச்சா, அது வேறு ஃபோனை தட்டி விட்டு போயிடுச்சு. அதனால தான் வந்து பாதி செகண்டு ஒரு மாதிரி பேசவே இல்லை. ஸோ சாரி கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் சென்னை வந்துடுவேன். ஸோ சென்னை வந்த உடனே நான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. ஸோ அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து நான் சென்னையில் தான் இருப்பேன். அடுத்த வீடியோ வந்து சென்னையில் தான் எடுப்பேன், அதனால என் ஸ்டூடியோவில் தான் எடுப்பேன். ஸோ இன்னிலேருந்து ஒரு பிரச்சனையும் வராது சொல்லிட்டேங்க. ஏன்னா இன்னைக்கு நைட் நான் சென்னை போகிறேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னடா கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிஸ்டர்ன்னு வந்துருச்சா, ஸோ மிஸ்டர்ன்னு இருக்கிறத ஆர்ன்னு போடணும். ஆர்ன்னு போட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால
போக முடியும். ஆறுன்னு கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் போக முடியும். ஸோ அதனால தான் போக முடியும் இல்லை, பீஸ்ட்ன்னு போட முடியும். எம்ஆர்ன்னு போட்டதுக்கப்புறம் தான் எப்போவுமே மிஸ்டர் பீஸ்ட்ன்னு தானே சொல்லுவோம். எம்ஆர் பிஇஏஎஸ்டி பீஸ்டா. ஸோ மிஸ்டர் பீஸ்ட்டு இன்னும் 5 நிமிஷம். நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பாருங்க கைஸ். இது வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் கைஸ். ஏன்னா நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணுறேன்னா, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக அன்லக்கியாக இருக்கும். நீங்கள் மட்டும் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு லக்கியாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஸ்கூலில் டெஸ்ட் வச்சா டாப்பர் ஆவீங்க. என்னடா முட்டை மார்க் எடுத்துட்டு இருக்கேனே, இப்போதான் 100 மார்க் ஆச்சு, 100% எடுப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ, அதாவது அடுத்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட்னா இந்த வீடியோனே வருதே. நீங்க வந்து டாப்பர் ஆயிருவீங்க. நான் சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன், 99% ஷோர். சொல்றேன், இதுக்கும் நீங்க ஆயிருவீங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக்கு ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டாப்பர் ஆவீங்க. இல்லைன்னா ஜென்மத்துக்கும் டாப்பர் ஆக மாட்டீங்க. டாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹா நான் ஊடுற சாபம் கைஸ். சாபமா? ஆமாம் கைஸ். என்னடா சாபம்லாம் ஓடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம வீடியோவை பார்க்குற யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு 2 லைக்கு 3 லைக்கு 2 லைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, நம்மளோட கதைக்குள்ள வருவோம். அந்த மாதிரி போயிட்டு இருந்தவனே இந்த ஐயோ அதே பேசி குழப்பமாக்குற போலயே. எப்படி நம்ம ஏக்குடி அண்ணா வந்து பில்போர்டு வச்சாரோ, ஈசிஆர்ல அடுத்து எங்க வச்சாரு தெரில எங்கன்ட்டு. ஆனா எனக்கு ஈசிஆர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு வந்து வர வழியில ஈசிஆர் வழியா தான் வருவேன். அந்த பில்போர்ட் பார்ப்பேன். ஈசிஆர் வழியாக தான் வரேன் சென்ட்ரல்லேருந்து. ஏன்னா ஈசிஆரில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போவேன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து ஈசிஆர், அதாவது அவங்க பில்போர்டு வச்சுருக்காங்களே அங்கே பக்கத்தில் தான் வீடு. ஸோ அந்த பில்போர்டை நான் பார்ப்பேன் ஈசிஆரில். எனக்கு கிட்ட தான் பில்போர்டு பின்னாடியே வீடு. பில்போர்டு பின்னாடியேலாம் சொல்ல முடியாது. பில்போர்டு எங்க அந்த பில்போர்டு இருக்குதோ அதுக்கு பக்கத்துல தான் இங்க சொந்தக்காரங்க வீடு. இப்போ வந்து நம்ம பி கட்டிட்டு இருக்கோம் கைஸ். பியா? ஆமா கைஸ், இது பார்க்க பி மாதிரி இருக்கா? எம்ஆர் மிஸ்டர் பேஸ் இங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் கைஸ் பி மாதிரி இருக்கு. பீனா பி இல்ல. ராங்க ஏதாச்சும் நினைச்சிட போறீங்க, சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த பில்போர்டு பார்ப்பேன். ஸோ எப்படி ஏற்றுடி என்ன அந்த மாதிரி கட்டினாரோ அதே மாதிரி நம்ம மைண்ட் கிராஃப்டில் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோசாரா ஃபுல்லாக பாரு அந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த வீடியோ என்ன வீடியோனா, கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகேஎக்ஸ்டியில் எனக்கு பிடிச்ச அப்டேட் வர, அது என்ன ஜீரோ கிராவிட்டியா? எனக்கு ஆமாம் ஜீரோ கிராவிட்டின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச அப்டேட் வேறு. அப்போனா என்ன போடுவோம், ஏன்னா ஜூன் ஜூலை இந்த 2 மாதம் ஃபுல்லாக ரெட் வர்சஸ் ப்ளூ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். டெண்டர் வர்சஸ் ஃபயர்ன்ட்டு. நான் எப்போவுமே ஃபயர் தான் எடுப்பேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு. ஸோ அடுத்த வீடியோ எப்படியும் மைண்ட் கிராஃப்ட் தான். மைண்ட் கிராஃப்ட்னே வாயில் வருது. அதாவது பிகேஎக்ஸ்டி தான். பிகேஎக்ஸ்டி நான் வச்சுருக்கேன். ஸோ ஜீரோ கிராவிட்டி அப்டேட் நம்ம எப்படி ஆடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வந்து ஜீரோ கிராவிட்டி அப்டேட்டில் வந்து வின் ஆனது ஃபயர் தான். எப்போவுமே நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக வின் ஆகிட்டுருக்குது நான் தான். அது நான் தான். அதாவது ரெட் டீம் தான். நீங்கள் ரெட் டீம் எடுத்தீங்களா ப்ளூ டீம் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டை பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். பண்ணிடுங்கன்னு நம்புகிறேன். பண்ணிடுங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெட்டுனா என்னோட சப்போர்ட்டு, நான் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரெட்டுனா நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ஆடலாம். பிகேஎக்ஸ்டியில்
அடுத்த வீடியோ என்ன பிகேஎக்ஸ்டி அப்படின்னு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச அப்டேட் ஒரே ஒரு வீடியோ தான், லாஸ்ட்டாக ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன் பிகேஎக்ஸ்டியில். இதுக்கப்புறம் மந்த்லி ஒரு வீடியோ வருதா தெரில, பார்க்கலாம். தெரில, எனக்கு தெரிஞ்ச வரலாம், ஒரு வீடியோவாச்சும் வரும் நினைக்கிறேன். வரல, வாய்ப்பு இருக்கு வர. வருமா வரலையா நம்மளுக்கு என்ன தெரியும், மந்த்லி ஒரு வீடியோ வருமான்னு தெரில. ஏன்னா இந்த அடுத்த வீடியோ வந்து 2 நாள் கழிச்சு தான் வரும். என்ன 2 நாள் கழிச்சு தான் வரும் தெரியல, நாளைக்கு கூட நான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு தெரியும், நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன், நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன், 4 வருஷம் கழிச்சு அப்லோட் பண்ணுவேன், யாருக்கு தான் தெரியும். ஸோ கைஸ், ப்ளீஸ் கைஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை பார்க்க வைங்க கைஸ். ஸோ பார்க்க வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன்னா அத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டீங்களா கைஸ்? சப்போர்ட் ஆச்சு பண்ணுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் ஆச்சு நான் கேட்கல, நீங்கள் ஒரு லைக் ஆச்சு போட்டுட்டு போங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப். நீங்க யாரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போறது, நான் எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த கேமை பகுதி விடணும் தான். ஏன்னா நான் வந்து பிசி கேம்ஸ் எப்போ போடலான்னு இருக்கேன்னா, நெக்ஸ்ட் இயர் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு 2026 கரெக்டாக வந்துடும். ஸோ அதாவது ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்கும்போது தான் வரும். நான் சொல்கிறேன் ஃபுட்பால் வேர்ல்டு கப்பா? ஆமாம், ஃபுட்பால் வேர்ல்டு கப் எப்போ நடக்குதோ அப்போ தான் வந்து என் வாய்ஸ் வேற ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட பிசி வீடியோ வரும். என்னடா சொல்கிற பிசி வீடியோ? என்கிட்ட பிசி இருக்குது, ஆனால் அந்த பிசியை கேமாக டவுன்லோட் பண்ணுறக்குள்ள போதும் ஆயிடும். ஏன்னா அது வந்து தெரில என்ன, ஏன்னா அது வந்து ஏசரோட பிசி. ஸோ அது வந்து கேமிங் லேப்டாப் தான், பிசின்னு சொல்ல முடியாது, லேப்டாப்பு. அது என் லேப்டாப்புங்க கைஸ், கேமிங் லேப்டாப். அதாவது நான் வந்து இந்த இது அப்போ வாங்கினது, இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கினது. ஸோ அது நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் தான் ஆச்சு அந்த. ஆனால் அதை வச்சு நான் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து நம்ம மிஸ்டர் பீஸ்ட் கங்ராஜ்னு எழுதிட்டோம். இப்போ வந்து 280 மில்லியன் போட போகிறோம். 280 மில்லியன் எதுக்குடா கங்ராஜ்? அதெல்லாம் ஏன்டா பேசவே இல்லை, ஏன்டா கங்ராட்ஸ்ன்னு போட்டிருக்கேன், ஏன் கங்க்ராச்சுலேஷன் போட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் இதுக்கு மேலேயே நான் கங்க்ராச்சுலேஷன் போட்டாலும் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ தான் லென்த்தாக போகுமே தவிர யாரும் லைக் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ இப்போ நான் கங்க்ராட்ஸ்ன்னு போட்டிருந்தேன்னா இந்த வீடியோ இருக்கிறத விட லென்த்தாக போகும். ஸோ என்னடா சொல்ல, இந்த இருக்கிறத விட லென்த்தாக போகுமா? ஆமாம் கைஸ், இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக. இப்போ வந்து 28 மினிட்ஸ் தான் கைஸ் இந்த வீடியோ. இப்போ நான் அந்த வீடியோ அந்த கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டிருந்தா கூட இந்நேரத்துக்கு அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து 32 மினிட்ஸ் வந்திருக்கும். என்னடா சொல்கிற 32 மினிட்ஸ்? ஆமாம், நான் அதெல்லாம் சொன்னல, 1 மணி நேரம் கிட்ட வந்துச்சு. நான் தான் கட் பண்ணி போட்டேன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட அதை கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் போட்டேன். பட் ஆனால் கங்க்ராச்சுலேஷன் போட்டும்போது ஆனால் அது ஒழுங்காக வரல. RAATIONS அதெல்லாம் வரவே இல்லை ஒழுங்காக. ஸோ அதனால தான் நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் போடலை. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் போட்டு உடைக்கிறேன் இருங்க. நான் போட்டு டுமால் டும்கலக்கடி கலகலகல டும்கலக்கடி கலகலகல போட்டு உடைக்கிறேங்க. ஏன்டா ஒரு வில்லேஜர் வீடியோ உடைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கேங்ஸ்டர் உள்ள மான்ஸ்டர். நான் ஒரு கேங்ஸ்டர் உள்ள மான்ஸ்டர். நல்லா இருக்குதே, கேங்ஸ்டர் உள்ள மான்ஸ்டர். ஸோ என்ன, நீங்க வந்து நிறைய பேர் வந்து
மில்லன்ஜெய்95ன்னு சர்ச் பண்ண மாட்டீங்க நீங்கள். MJ95 தான் நிறைய பேர் சர்ச் பண்ணுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா MJ95ன்னு போட்டால் எனக்கு அப்புறம் ஆரம்பித்த சில பேர் கூட பார்த்தீங்கன்னா என் பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல மாட்டேன், நிறையா இந்த மாதிரி வடக்கனுங்க இருக்கானுங்க. என்னன்னா நீங்கள் MJ95 சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அந்த பேரில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் கூட நேற்று சர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது என்னோட அம்மா ஃபோன் வழியாக போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், MJ95 யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு. சும்மா சர்ச் பண்ணி பார்த்தம்போது இந்த மாதிரி நிறையா வடக்கனுங்க தான் கைஸ் நம்ம பேரெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறானுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா உங்கள் மாதிரி சேனலில் கூட இந்த மாதிரி வடக்கனுங்களால தான் என் சேனல் பாதி சேனல் வந்து என்னோட பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறாங்க. ஏன்டா இவன் சேனலை போயிட்டு சர்ச் பண்ணால் வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆமாம், வராது, எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பில்லை. என் பேர் என்னோட இது வர வாய்ப்பில்லை. இப்போ வந்து என்னடா முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து இங்கே டைமண்ட் பிளாக் வச்சு கவர் பண்ணால் மட்டும் போதும், இந்த இது மட்டும் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் கங்க்ராட்ஸ் 280 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். அடுத்து வந்து இதை முடிச்சுட்டு நம்ம பட்டாசு வெடிக்க போகிறோம். பட்டாசா? என்ன பட்டாசு? கொளுத்து பட்டாசு. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த மரத்தை ஃபஸ்ட்டு புட்டுருவோம். ஏன்டா இந்த மரத்தை உடைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ, தெரியாமல் ஏதோ லேம்பை போட்டு உடச்சிட்டேன் போல். லேம்புன்றாங்க பாருங்க, அது பேர் என்ன? அது சும்மா ஒரு பிளாக்கை ஃபுல்லாக சுற்றி ஒரு டார்ச் போட்டு வச்சுருப்பானுங்க வில்லேஜர்ஸு. அது தெரியாமல் உடச்சிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுட்டு பாருங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கண்ணு ஒழுங்காக கிளியராக தெரியும். ஸோ பிரைட்னஸ் அதிகமாக வச்சுட்டு பாருங்க. வீடியோ முடிகிற டைமுக்கு நம்ம வந்துட்டோம் கைஸ். என்னடா சொல்கிற, முடிகிற டைமா? ஆமாம், இப்போ வந்து இந்த வீடியோ முடிய தான் போகுது. என்னடா சொல்கிற, வளர்றியான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமண்ட் பிளாக் மட்டும் வச்சுட்டேன்னு வைங்களேன், அதாவது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ பட்டாசு வெடிச்சிட்டு நான் பாதி முடிச்சிட்டேன். ஸோ முடிக்க போகிறேன் கைஸ். 3, 2, 1 go. மிஸ்டர் பீஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் 280 மில்லியன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் பீஸ்ட். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும், ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட் தமிழ் புரியாது. ஸோ மிஸ்டர் பீஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். ஸோ யூ ரீச்டு 280 million subscribers. So because you are the number 1 YouTuber in the world. Okay, ஓவரா சீன் போட்டது போதும், இங்கிலீஷ் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ராக்கெட் எடுத்துட்டு இங்கே வச்சுட்டு இப்போ வந்து ராக்கெட்டை பற்ற விட வேண்டியதுதான். ஜூய் 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 இப்படி வச்சா பார்த்தாது. ஜூய் 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 மேலே பாருங்களேன், கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் பீஸ்ட்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி, அதாவது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் பாய் பாய். ஸோ அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் பாய் கைஸ். பாய் பாய் பாய்.